ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் சூட்டை தணிக்கும் சுவையான சீரக சாதம் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்யறது லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சீரக சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பனிக்காலத்தில் ரொம்பவே உடம்பு நமக்கு சூடாயிடும். சூட்டை தணித்து நல்ல ஜீரண சக்தியை எளிதாக்கக்கூடிய சீரக ரைஸ் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். குக்கர் தேவையில்லை, வடித்து ஆற விட்ட சாதம் இருக்குது. இது கரெக்டாக 100 கிராம் ரைஸ், 2 கப்பு ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதை நல்லா வடித்து ஆற விட்டு வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 15லேருந்து 16 சாம்பார் வெங்காயம் நல்லா தோல் நீக்கிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக நமக்கு வதங்கிடும். பச்சை மிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா நம்ம ரைஸோடு மென்று சாப்பிடும்போது நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். சீரகத்தூள், அதாவது சீரகத்தை ட்ரையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாம்பார் இது போல் எதனா நம்ம வைக்கும்போது நல்ல ஜீரண சக்தியை எளிதாக்குவதோடு ரொம்பவே நல்லது. அதே போல் நமக்கு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 1/4 சிட்டிகை இந்த சீரக பவுடர் நம்ம கையில் இருந்ததுன்னா நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு 100 ml அளவுக்கு தண்ணியில், சுடு தண்ணியில், நல்லா ஹாட் வாட்டரில் 1/4 சிட்டிகை நம்ம சீரக பவுட்ரு போட்டு நல்லா ஒரு 2 ஆற்றி குடித்தோம்னா நல்லா அந்த நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி அல்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் நல்லா ஜீரண சக்தியை அதிகமாக்கும். இது போல் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, 3 days ஒன்ஸ். அது போல் இப்போ இந்த சீரக பவுடர் இது ஒரு சின்ன டீஸ்பூன், இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/4 சிட்டிகை போட போகிறேன். 1/4 சிட்டிகைனா 1/4 டீஸ்பூனில் பாதி. 2 கப்பு ரைஸுக்கு இது போதும். அதனால் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு நம்ம சேர்க்கணும். இது எப்படி நம்ம சேர்த்து 10 நிமிஷத்தில் நம்ம சீரக சாதம் எப்படி ரெடி பண்ணுறது. இப்போ வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதிகமாக செவந்து வந்துடும் பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டோன்னே சீரகம் ஒரு 2 செகண்டில் நல்லாவே செவந்து வந்துடும். செவந்து வரக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சால் போதும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பருப்பில் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். பருப்பு நல்லா சிவந்து வந்ததும் சீரகம் ஆட் பண்ணிட்டேன். சீரகம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஒரு லைட் பிங்காக வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம். அப்போ தான் நம்ம சீரக சாதம் நல்லா ஒயிட்டாக நல்லா அருமையாக இருக்கும். கலர் மாறாமல் இருக்கும். நல்லா லைட் பிங்காக வரட்டும். நல்ல வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரக சாதம் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த பனிக்காலத்தில். இப்போ வெங்காயத்தோட ஒரு 1/4 டீஸ்பூனில் கால்வாசி கொஞ்சமாக ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். அதோட வடித்து ஆற விட்ட சாதத்துலேயும் நான் கல்லுப்பு போட்டு வடிச்சிருக்கேன். இது போல் நம்ம சாதம் வடிக்கும் போதே நம்ம கல்லுப்பு சேர்த்து வடிக்கிறதுனால சாதம் நல்லா ருசியாக இருக்கிறதோட ஃப்ரை ரைஸுக்கெலாம் ரொம்பவே நம்ம சால்ட் அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சீரகத்தூள் பாருங்கள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மீடியத்துலேயே வச்சு நல்லா நம்ம கிளறி விடலாம். ஐயில் வச்சோம்னா இந்த சாம்பார் வெங்காயம் நமக்கு குயிக்காக வதங்கி வந்துடும். அதனால் மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நம்ம வதங்க விட்டுக்கலாம். இப்போ சீரக பவுடர் சேர்த்து உடனே நம்ம ஆற விட்ட சாதத்தை இதோடு போட்டு நம்ம வடித்து ஆற விட்ட சோறு இதோடு போட்டு நல்லா கலந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் இந்த சாதத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். பிள்ளைகளுக்கும் காரத்தை விரும்பாத குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாட அளவை நீங்கள் இன்னும் வேணால் குறைவு பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா நம்ம சேர்த்தோம் இல்லையா, 2 இல்லைன்னா 1 அது போல் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம செய்யும்போது ரொம்பவே குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது
இப்போ வந்து சால்ட்டோட அளவை நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம அருமையான சுவையான நம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய சீரக சோறு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு வகைகளை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.